அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 5ஆம் தேதி முதல் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் தருணமாக சுக்கிர பெயர்ச்சி எப்பேற்பட்ட மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, விரயத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருந்து ஜென்மஸ்தானத்திற்குள் வருகிறாருங்க. பொதுவாகவே நவ கிரகங்களிலே செவ்வாய் மற்றும் சுக்கிரன் தான் ஜென்மத்திற்கு வந்தாலும் நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. அந்த வகையில் பார்க்கும்போது நிச்சயமாக சுக்கிரன் விரயத்தில் இருப்பதை விட ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பது டிசம்பர் 5ஆம் தேதி முதல் புதிய வாய்ப்பையும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுப்பதற்கான பல சந்தர்ப்பத்தையும் வலுவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு தெளிவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வித்யா காரகரான புதன் மிகவும் வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறார். அங்கு சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இது மிக சிறப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ராசியின் உச்ச அதிபதியான செவ்வாயும் வக்ரகதியில் திரும்புகிறார். இது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட சப்தமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். அதுவும் ஒரு வகையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படி 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் பல நல்ல மாற்றங்களை வலுவாக கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான சூழலை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் சுக்கிரன். பொதுவாகவே சுக்கிரன், புதன், சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. ஏனென்றால் இந்த கிரகநிலைகள் அனைத்தும் சுக்கிரன் மட்டுமல்ல, சுக்கிரனையும் நட்பு கிரகங்களாக பார்க்கக்கூடிய மிகுந்த நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. எனவேதான் ராசிக்கு சகாயமானவரும் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமானவருமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசிக்குள் வருவதும் பல்வேறு வகையான தடைகளை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பஞ்சமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் நுழைந்து பல அதிரடியான மாற்றங்களை வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சுபத்துவ பாதையில் வலம் வரக்கூடிய சுக்கிரன் சப்தம பார்வையை 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தின் மீதே செலுத்துகிறாருங்க. கலஸ்தரஸ்தானம், சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இனிமையான இடத்தில் சுக்கிரனின் பார்வை பதிவது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுங்க. குறிப்பாக நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம், காதல் திருமணம் போன்றவை மிக சிறப்பாகவும் மங்களகரமாகவும் அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் இந்த வேளையில் மிகவும் அற்புதமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் மிக பெரிய அளவிலான தடைகள், சிக்கல்கள், தாமதங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் எதை செய்தாலும் அவற்றை பிரம்மாண்டத்துடனும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் அனைத்தும் அனுகூலமான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுக்கிரனின் அமைப்பால் இந்த தருணம் முழுவதுமே மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். குடும்பத்தில் வரவுக்கேற்ற செலவு இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். சூரியனும் புதனும் இணைந்து லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இதை மேலும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே வீண் விரய செலவுகள் நிச்சயமாக சுப விரயங்களாக அதிகரிக்குங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்கள் சேமிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. உடல் ரீதியாக சந்தித்து வந்த சிறு சிறு ஆரோக்கிய தொல்லைகள் கூட இந்த தருணத்தில் விலகி உடல் நலத்தில் நல்ல திருப்திகரமான முன்னேற்றம் கிடைக்கும். மனநலமும் வலுப்படக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எதை செய்தாலும் வெற்றிகரமாகவும் துணிச்சலுடனும் மேற்கொள்வதற்கான
யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எந்த ஒரு பணியாக இருந்தாலும் திட்டமிடுவதை காட்டிலும் அற்புதமாக முன்னேற்றத்தை உருவாக்கி கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோக ரீதியாக சனி உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருக்கும்போது சுக்கிரன் ஜென்மத்திற்குள் வந்திருப்பதால் அலுவலக சூழ்நிலை மனநிறைவை நிச்சயமாக ஏற்படுத்தும். அலுவலக சூழ்நிலையில் இருந்து வந்த தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகுங்க. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். உற்சாகத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. புதிய முயற்சிகளும் புதிய வாய்ப்பும் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் பெரிய அளவில் முயற்சியின்றி அனைத்து விதமான காரியங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். தொழில்துறை வியாபாரத்துறையில் சந்தை நிலவரம் மிக பெரிய அளவில் சாதகமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க. எதை செய்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகி தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். எனவே புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டுங்க. லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. முன்பு இருப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். புதிய ஆர்டர்களும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட பல நல்ல வாய்ப்புகள் எந்தவிதமான தடை தாமதமின்றி மிக சிறப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் உண்டுங்க. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல பணிகள் சிறு முயற்சியிலே மிக சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க. பெரிய அளவில் இருந்த தடைகள் விலகும். இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றி நிறைவாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அவர் மிக வலுவாக இந்த வேளையில் ஜென்மராசிக்குள் நுழைந்திருப்பதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் செல்வாக்கையும் பெயர் புகழையும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் வெற்றி மீது வெற்றி வருவதற்கான முதன்மையான யோகமும் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. துணிந்து பல புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அவற்றில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் நிச்சயமாக விலகும். மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்குங்க. நன்மதிப்பையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான புதிய வாய்ப்புகள் நிறைவாக கலைத்துறையில் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் தசாபத்திகள் மிகவும் வலுவாக இருப்பின் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் விலகும். மக்கள் மத்தியிலும் சரி கட்சியிலும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. மாணவ மாணவியரின் கல்வியிலும் நல்ல முன்னேற்றம் சிறப்பாக அமையும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் மாணவர்களின் கல்வியில் சந்திக்கலாம். மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று தங்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு